அப்பா கர்த்தரை தொழுது கொள்வார்களாக. தேசங்களுடைய சந்ததிகள், நாடுகளுடைய சந்ததிகள், நாடுகளுடைய சந்ததிகள், ஜனக்கூட்டங்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்களாக, கர்த்தரை தொழுது கொள்வார்களாக. கர்த்தரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரே ஆசை, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னதும் அதுதான், இந்த ஜனத்தை ஆராதிக்கும்படி பார்வோனை விட சொல் என்று தான் சொன்னான். வேற எதற்காகவும் தேவன் ஜனத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரு. இதற்காகத்தான் தேவன் நம்மை துதிப்பதற்காக மட்டும்தான் நம்மை ஏற்படுத்தினார். துதிப்பதற்காகத்தான் ஏற்பட அடிமைத்தனத்திற்குள்ளாக பிசாசு தள்ளினானே, மீண்டும் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து மீண்டும் ஆராதனை அனுபவத்திற்குள்ளாக, தொழுகையின் அனுபவத்திற்குள்ளாக ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தகப்பனை தொழுது கொள்ளட்டும் ஐயா, இந்த கடலூர் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும் ஐயா. எங்கள் சொந்த பந்தங்கள் யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். இங்க வந்திருக்கிற குடும்பங்களுடைய சொந்த பந்தங்கள் யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். ஆச்சரியமான விதத்திலே அப்ப ரட்சிப்பு உண்டாகட்டும், ஆச்சரியமான விதத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ஆச்சரியமான விதத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ஆச்சரியமான விதத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஆனா இதுவரைக்கும் எங்க மக்கள் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டாங்க அப்பா, எத்தனையோ ஒரு சர்ச்சைக்கு வாடு கூப்பிட்டு பார்த்துட்டாங்கப்பா, நடக்கல. இந்த 2026 நடக்கட்டும் ஐயா. ஜனங்கள் நம்மை தொழுது கொள்வதை நாங்கள் பார்க்க வேண்டும். எத்தனையோ கோயில் கொலனை ஏறி இறங்குறாங்க ஐயா, ஒன்றுமில்லாத ஊமையான சிலைகளிடத்துல போய் நிற்கிறாங்கப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படி உயிருள்ள தெய்வத்தை, பேசுகிற தெய்வத்தை, ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை, அன்பு கூறுகிற தெய்வத்தை, வாழ வைக்கிற தெய்வத்தை கும்பிடும்படி வரட்டும், கும்பிடும்படி வரட்டும், கும்பிடும்படி வரட்டும், ஆராதிக்கும்படி வரட்டும், உண்மையில் அன்பு கூறும்படி வரட்டும். அப்பா கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா, தொழுது கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே, ஒரு சந்ததி, விசேஷித்த ஒரு சந்ததி, ஸ்பெஷல் கேட்டகரி அப்பா, விசேஷித்த ஒரு சந்ததி எழும்பட்டும் ஐயா. அது கர்த்தரை சேவிக்கட்டும் ஐயா. தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படட்டும் ஐயா. தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படட்டும் ஐயா. அதில் நாங்களும் ஒருவர்களாக இருக்க வேண்டும், அதில் அந்த விசேஷித்த மாணவர்களை நாங்களும் ஒருவர்களாக இருக்க வேண்டும்.